ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா வந்து வீட்லயே இருக்காங்க. ஈஸ்வரி கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க, நான் ஒன்றும் கோபியோட மனைவி கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக வரணும், என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இதுதான் உன்னுடைய முடிவா பாக்கியா? ஆமாத்த, இதுதான் என்னுடைய முடிவு, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா சொல்லுங்க, கடைசி வரைக்கும் உங்க கூட இருந்த எல்லா விஷயத்துலையுமே நான் வந்து பார்ப்பேன், ஆனால் கோபிக்காக நான் பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க, நான் ஏன் பார்க்கணும் அத்தன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இனியா, அம்மா நீ இப்படி மாறுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலாமா, நான் இப்படிதான் இனியான்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. இதை கேட்டதுமே செல்வி, அக்கா இவங்களுக்கெல்லாம் இப்படிதான்க்கா நீ பதிலடி கொடுக்கணும், நீ ஒவ்வொரு முறையும் அமைதி இருக்கிறதுனால அவங்க எப்படி எல்லாம் உங்க மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க தெரியுமா, நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயமும் எனக்கும் தெரியுது செல்வி, என்ன பண்றது, கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ராதிகா போறாங்க. ராதிகா போயிட்டு கோபியை பார்க்க போறாங்க. கோபி வந்து, என்ன ராதிகா இப்பதான் நீ என்ன பார்க்கணும்னு உனக்கு எண்ணம் வந்ததா, ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கானே அவனை பார்க்கணுன்ற எண்ணம் கூட உனக்கு வரலையானலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராதிகா, என்ன கோபி என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் வந்து உங்களை பார்க்க வந்தேன், பார்க்க வந்ததுக்கு கூட உன்னுடைய அம்மா என்னை வந்து பார்க்க கூட விடல, அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி கோபி பார்க்க வர முடியுன்றாங்க. பாக்கியா எந்த அளவுக்கு நல்லவ தெரியுமா, அவளுக்கு நான் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்கேன், அப்படி இருந்தும் பாக்கியா ஏன் உயிரை வந்து காப்பாத்திருக்கா, நிஜமாவே பாக்கியா ரொம்பவே நல்லவ, பாக்கியா ரியலி கிரேட்னு சொல்லிட்டு பாக்கியாவை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. இதனால ராதிகாவுடைய மனசு ரொம்பவே ஹார்ட் ஆகுது. இப்ப ராதிகா என்ன செய்ய போறாங்க, கோபியை ராதிகா வந்து விட்டு பிரிஞ்சு பாக்கியா கூட சேர்த்து வைக்க முடிவு எடுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.